என் பேர் அசாருதீன். நான் இந்த தென்சென்னை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறேன். எதுக்கு இந்த தேர்தலுக்கு ஆசை வந்தது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. தேர்தல் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வந்துட்டு தான் இருக்குது. எம்எல்ஏ தேர்தல் ஆகட்டும், எம்பி தேர்தல் ஆகட்டும் வந்துட்டு தான் இருக்குது. மக்களுக்கு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கரையாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசியல் தலைவர்கள் புது புது மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரோம், புது மக்களுக்கு உண்டான புது திருத்தங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரன்றாங்க. மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறோம், மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. தவிர இது வரைக்கும் மக்களுக்கு அந்த மாதிரி செஞ்ச மாதிரி தெரியலை. ஏன்னா நான் கடந்த 6 நாட்களாக தொகுதிகளும் சுற்றிட்டு வரேன். சோழிநல்லூர் தொகுதியும் சுற்றிட்டேன், அப்படியே வேளச்சேரி தொகுதியும் சுற்றினேன், மற்ற தொகுதியும் சைதாப்பேட்டை தொகுதியும் சுற்றிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் மக்கள்கிட்ட போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் வரது நல்லது தான், புதுசாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர் ஒவ்வொரு முறையும் வராங்க, ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறாங்க. எனக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எம்பியா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா, மக்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டா, எம்பியா என்னோட கடமை என்னன்னா மக்களுக்கு உண்டான பிரச்சனை, முழுமையாக பிரச்சனை கிரவுண்ட் லெவலில் இறங்கி அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை சேகரித்து அதுக்கு உண்டான தீர்வை மக்களவையில் விவாதம் செஞ்சு முறையான தீர்வை பெற்றுத்தரணும் தான் என்னோட முதல் குறிக்கோள். ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியில் நாங்கள் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக மாற்றம் வரணும்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தயக்கம் என்ன அவங்ககிட்ட மக்கள்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஓட்டு போகிறதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? ஒரு சுயேட்சை வேட்பாளராக வரீங்க, அறிமுகம் இல்லாமல் வரீங்க, எல்லாமே நட்சத்திர கேண்டிடேட் தான் அறிமுகத்தில் வராங்க, விவரம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சுட்டு வருது. எங்களுக்கு நாங்கள் பிரதான கட்சிகளை தான் பார்த்துட்டு வரோம், உங்களை மாதிரி சுயேட்சை வேட்பாளர்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கண்ணில் படலை, நீங்கள் புதுசாக வரீங்க, நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துடுவீங்க அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க. மாற்றத்தை முதல்ல மக்கள் நீங்கள் கொடுங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளர் இந்த மாதிரி எல்லா தொகுதியிலுமே சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாங்க. சரியான வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுங்க, சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஒரு ஓட்டு தானே என்ன மாற்றம் செஞ்சிட போகிறதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த ஒரு ஓட்டுனால எவ்வளோ புதிய தலைவர்கள், எவ்வளோ புதிய அரசியல் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. ஆகையினால ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமான ஓட்டு தான். அதனால சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அது பொறுத்தவரைக்கும் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சுயேட்சை வேட்பாளர் எல்லாருமே அப்படி நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருக்கிறேன். எனக்கு முழு நேரமும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வேலை தான் எனக்கு, அதுதான் என்னோட இது மெயின். அதே இப்போ சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கேன், சோஷியல் சர்வீஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சில அரசியல் பயணங்களும் நான் பண்ணியிருக்கேன். அந்த அரசியல் பயணங்கள் கட்சி பயணங்கள் சரியில்லைன்றதான் விடுவிச்சு தான் இதில் நான் சுயேட்சை இப்போ போட்டிடுறேன். சுயேட்சையாக எல்லாருமே அதே நம்ம சொல்லிட முடியாது. மக்கள் பொறுத்த வரையும் ஆட்களை பாருங்கள், அவன் என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள். நான் தேர்தல் அறிக்கையும் நான் என்னோட ட்விட்டர் பேஜ்லையும் ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாலையும் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக் லைவ்லையும் கண்டினியூவாக நாங்கள் போகிற இடம், தொகுதி மக்களை சந்திக்கிறது எல்லாமே ஃபேஸ்புக் லைவ்லையும் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன். புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் சுயேட்சை வேட்பாளர் என்ன செய்வாங்கன்றது தெரியும். நான் இளைய சமுதாயத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்தா தான் அது மாற்றம் வரும். ஆமாம், வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குங்க. ஓட்டு பொறுத்த வரையும் நான் கருத்து கணிப்பில் சொல்ல முடியாது. எங்களோட எய்முன்றது இப்படி நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறார்ன்றது மக்கள்கிட்ட சேரணும் முதல்ல. அதுதான் என்னோட முயற்சி. அந்த முயற்சியின் பாதியாக தான் நான் அனைத்து தொகுதியும் சுற்றிட்டு சோழிநல்லூர் தொகுதி முதல் கொண்டு, அதாவது மேடவாக்கத்துலேருந்து எல்லையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அந்த மயிலாப்பூர் எட்ஜ் வரையும் வந்துட்டோம். அந்த சைடும் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. என்னோட வாகனம், பிரச்சார வாகனம் எல்லா இடமும் சுற்றிட்டு தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு முதல் முறையாக ஊடகம் உங்கள் ஊடகம் எங்களை எடுத்திருக்கீங்க, மக்கள் பார்வைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. தேர்தலுக்காக எனக்கு பெரிய அரசியல்வாதிகள்லாம் கிடையாதுங்க. என்னோட லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதை முறையாக பண்ணியிருக்கிறேன். பெருசாலாம் செலவு பண்ணல. துண்டு பிரசுரங்களும் நான் யாருன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கேனே தவிர எந்த வித கான்ட்ரவர்சியோ எதுவும் நான் கிரியேட் பண்ணலை. நான் யார், சுயேட்சை வேட்பாளர்னா யார், நான் என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு எம்பி ஆனால் என்னால் என்ன பண்ண முடியுன்றதை மட்டுமே நான் காமிச்சிருக்கேன். தென்சென்னைக்குன்னு இல்லை ஐயா, நான் பொறுமையாக பொதுவாக எம்பியாக என்ன வாக்குறுதிகள் கொடுப்பேன்றதை விவரமாக நான் சொல்லியிருக்கேன். என் ட்விட்டர் பேஜில் போனீங்கன்னாலும் தெரியும், ஃபேஸ்புக்லேயும் போனால் தெரியும், அக்கௌண்ட்லேயும் போட்டிருக்கேன், எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அது துண்டு பிரசுரம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான கருத்து இதுதாங்க. இப்போ நிறைய இப்போது ஆள்ற மத்தியில் ஆளுற கட்சியும் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னே ஆண்டு இருந்த கட்சியும் சரி, இப்போ பல கூட்டணி போடுறாங்க, அது வேற. மக்களுக்கு சரியான சட்டத்தை அவங்க மசோதாவை எடுத்துகிட்டு வரும்போது மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். மக்கள்கிட்ட யாருமே எந்த கருத்துமே கேட்கறதே கிடையாது. அரசியல்வாதிக்கு எது கரெக்டாக இருக்குதோ அவங்க மெஜாரிட்டி அடிப்படையில் போயிடுது. இது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தீர்வு ஆகுது, வாக்கெடுப்பு மூலியமாக நடக்கிறதுனால அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் பிரதிநிதியெல்லாம் நம்ம தான் உள்ளே உட்காரோம்.
அந்த பிரதிநிதித்துவத்தை மக்கள் தான் வந்து சரியான முறையாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்களுக்கு எல்லா சட்டமும் எல்லா மசோதாவும் சரியான முறையில் போய் சேரும்ன்றது என்னோட இது. அதுக்குண்டான வேலைகளை நம்ம பண்ணணுன்றது என்னோட ஆசை. அதுக்குண்டான வாக்குறுதிகள்லாம் நான் கொடுத்துருக்கேன், மக்கள்கிட்டையும் போய் சேர்த்துருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குண்டான வரும். நான் இதான் என்னோட முதல் முயற்சி. இதுக்கு அடுத்தது இதில் என்ன மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றதை முக்கியமாக நான் பார்க்கணும். மற்ற தேர்தலுக்கு நான் இன்னும் போகலை, இதுதான் முதல் முயற்சி. அதனால் இதில் என்ன மக்கள் எனக்கு கொடுக்குறாங்களோ அதை வச்சு நான் பேஸ் பண்ணி தான் அடுத்த தேர்தல் அடுத்த கட்டத்தை வந்து நகர்வு இருக்கும்.